தகவல். டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகியுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சிபிஐ விசாரணைக்காக இன்று டெல்லி சென்ற விஜய் சிபிஐ அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகவுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக தற்போது டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராகியுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. தற்போது டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அதற்காக நேரில் ஆஜராகியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துல வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய். 2025 செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு SIT அமைத்து வழக்கு விசாரணையை நடத்துகிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில தமிழக சிறப்பு பிரிவு விசாரணையிடம் இருந்து வழக்கை பெற்று சிபிஐ வசம் ஒப்படைத்தது உச்சநீதிமன்றம். இதன் பிறகு சிபிஐ தான் இந்த வழக்கில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்திற்கு நேரடியாக சென்று அங்கு இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டதோடு பல தரப்பிடமும் விசாரணை நடத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரிடமும் இதேபோல் அரசு அதிகாரிகளான கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையின் போது கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் அடிப்படையில இன்றைய தினம் நேரில் ஆஜராகுமாறு கடந்த 6ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு சிபிஐ எழுத்துப்பூர்வ சம்மன் என்பதை அனுப்பியிருந்தது. இந்த சம்மன் அடிப்படையில விசாரணைக்கு ஆஜராகுவதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு டெல்லி வந்தடைந்த விஜய் டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக 15 கிலோமீட்டர் பயணம் செய்து சிபிஐ அலுவலகத்தை வந்தடைந்தார். சிபிஐ அலுவலகத்தில் அவருடைய வாகனத்திற்கு மட்டும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். இதர பாதுகாப்பிற்காகவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களோ உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. விஜயனுடைய வாகனம் உள்ளே கடந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும். விஜயிடம் சிபிஐ விசாரணையை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது செப்டம்பர் 27 அன்று விஜய் காலதாமதமாக வந்ததற்கான காரணம், ஏற்கனவே இந்த காலதாமதமான காரணங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி இருக்கிறது சிபிஐ. அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் அனுமதி பெற்ற நேரத்தை தாண்டி காலதாமதமாக வருகிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மற்றும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடமும் சிபிஐ விசாரணை நடத்த இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடமும் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை சிபிஐ கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை செப்டம்பர் 27 அன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அசாதாரண சூழல் கீழே தென்பட்டது. அதாவது பிரச்சார வாகனத்திலிருந்து பார்க்கும்போது கீழே தென்பட்டது. உடனடியாக ஏதேனும் அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது இந்த பிரச்சாரம் நீடித்ததா என்பது குறித்தெல்லாம் கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். இவற்றை தவிர அசாதாரண சூழல் தென்பட்ட உடனே அங்கிருந்து புறப்பட்ட விஜய் ஏன் அவசரமாக சென்னை புறப்பட்டு சென்றார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையிலுமே இந்த வழக்குல சஸ்பெக்ட் என குறிப்பிடாமல் விட்னஸ் என்ற அடிப்படையில் மட்டுமே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல்களை கூட நாம் முதலில் உறுதிப்படுத்தி இருந்தோம். நேற்று அதனை செய்தியாகவும் கூட வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான்
விட்டாஸ் என்ற ஒரு நபரிடம், குறிப்பாக விஜயிடம் செப்டம்பர் 27 அன்று அவர் கலந்து கொண்டார் என்ற அடிப்படையில அவர் பார்த்த காட்சிகள், அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள், அந்த வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தரப்பில் வழங்கப்பட்டதா அல்லது கரூர் மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதா, இப்படியான பல கேள்விகளையும் விஜயிடம் கேட்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் கடந்த 29, 30, 31 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் விசாரணை 19.5 மணி நேரம் நடத்தி இருக்கிறார்கள் சிபிஐ. விஜயிடம் இன்று எத்தனை மணி நேரங்கள் இந்த விசாரணை நடைபெறப் போகிறது என்றால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் விஜய் 2 நாட்கள் டெல்லியில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே விஜயை பொறுத்தவரையிலுமே விசாரணை இன்றோடு முடிவடைந்தாலும் சரி அல்லது ஓரிரு நாட்கள் அது நீடித்தாலும் சரி, அதற்கு ஆயத்தமாக அவர் இருக்கிறார் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் செய்திருக்கூடிய ஏற்பாடுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடமும் ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை கேட்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். விஜயிடம் குழுவாக சேர்ந்து, குறிப்பாக ஒரு தனி இடத்தில் விஜய் அமர வைத்து அந்த இடத்தில் விசாரணை நடத்தவும், மற்ற நேரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து கூட்டாக விசாரணை நடத்தவும் திட்டம் என்பது சிபிஐ வசம் இருப்பதாக நமக்கு உள்ளிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் சொல்கிறது. விஜய் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில அவரிடம் இன்னும் விசாரணை தொடங்கப்படவில்லை. விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்க அவர் ஒரு விசாரணைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக அவரிடம் போதிய ஆவணங்களை பெறுவது, உள்ளே அனுமதிப்பதற்கான அந்த படிவங்களை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பிறகாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த விசாரணை அறைக்கு அழைத்து சென்று அங்குதான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சில மணி நேரங்கள்ல விஜயிடம் எத்தகைய விசாரணைகள் நடைபெறப் போகிறது, உள்ளே என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுகிறது அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நாம் கேட்டு பெற்று அதை நாம் செய்தியாக வெளியிட முயற்சிப்போம். ஜனனி. யோகேஸ்வரன், தற்போது விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். இவரிடம் எத்தனை நாட்கள் இந்த விசாரணை நடைபெற உள்ளது, அல்லது இன்று விசாரணை முடியும் என்றால் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நீடிக்கும்? யோகேஸ்வரன். ஜனனி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் இன்று விசாரணை நடத்துகிறார்கள். இந்த விசாரணை எப்போது முடிவடையும்? ஆனால் விசாரணையை விரைவாக முடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே சிபிஐ மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் இன்று சிபிஐ விசாரணை நடத்துகிறது. 2 நாட்களாக தமிழகத்தில் இது தொடர்பான விசாரணையை சிபிஐ மேற்கொண்டார்கள். அதை நாம் செய்தியாக பார்த்திருப்போம். குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு கூடிய பொதுப்பணித்துறையினுடைய கெஸ்ட் ஹவுஸ் அலுவலகத்திற்கு விஜய் செப்டம்பர் 27 அன்று பயணித்து வந்து அந்த பிரச்சார பேருந்தை வரவழைத்து, அன்றைய தினம் அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநரையும் வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது சில காட்சிகளை கூட நம்முடைய கரூர் மாவட்ட செய்தியாளர்கள் பதிவு செய்திருந்தார்கள். என்ன காட்சிகள் என்றால், அந்த குறிப்பிட்ட பேருந்தின் மேற்பகுதிகளில் விஜய் நிற்கக்கூடிய இடத்தை அளவுகோலால் அளந்தார்கள் சிபிஐ அதிகாரிகள். குறிப்பாக கூட்ட நெரிசல் மிகுந்த அந்த 27ஆம் தேதி கூட்டத்தை விலக்கி கொண்டு விஜயின் பயணித்த அந்த பிரச்சார பேருந்து என்பது நடுவே சென்று நின்றது. அப்போது ஏற்பட்ட நெரிசல் தான் அதிகம் ஏற்பட்டது என்று பலர் சொல்லுகிறார்கள். இந்த நிலையில பேருந்தின் மீது விஜய் நிற்கும் போது கீழே கூட்ட நெரிசல் ஏற்படுவதை விஜயால் பார்த்திருக்க முடியுமா? பேருந்தை ஒட்டிய பகுதிகளில் நிற்கக்கூடியவர்கள் விஜய் பேருந்திற்கு மேற்பகுதியில் இருக்கும் போது அவரால் பார்த்திருக்க முடியுமா என்பதை எல்லாம் அவர்கள் அந்த விசாரணைகளாக செய்தோம். அதே போல அன்றைய தினம் அந்த 27ஆம் தேதி விஜய் பயணித்த பிரச்சார பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு எத்தகைய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது? ஓட்டுநருக்கு முன்பாக இவ்வளவு பெரிய கூட்டங்கள் இருக்கிறது, இந்த கூட்டங்களை விலக்கிக் கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதா, அல்லது வேறு என்னென்ன அறிவுறுத்தல்களை எல்லாம் விஜய் பேருந்தினுடைய ஓட்டுநருக்கு வழங்கப்பட்டது? இப்படியான விவரங்களை எல்லாம் கேட்டு பெற்றார்கள். இந்த நிலையிலே விஜய் ஓட்டுநர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள், அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், அதே போல ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள், இத்தகைய வாக்குமூலங்கள் அடிப்படையில சிபிஐக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், இந்த கேள்விகளை எல்லாம் விஜயிடம் இன்று கேட்டு அதற்கான பதிலை பெற்று, இந்த பதிலை முந்தைய பதில்களோடு, அதாவது விஜயனுடைய பேருந்து ஓட்டுநர் மற்றும் இதர நிர்வாகிகள் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களோடு சிபிஐ அதிகாரிகள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த கேள்வி மற்றும் பதில்கள்ல ஒருவேளை சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏதேனும் முரண்பட்ட தகவல்கள் கிடைக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள் சிபிஐ அதிகாரிகள். இது இந்த வழக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு பல்வேறு சிபிஐ விசாரணைகளை நாம் பார்த்திருக்கிறோம் என்ற அடிப்படையில இதை நாம் பதிவு செய்ய முடிகிறது.
இந்த அடிப்படையில் தான் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நமக்கு தகவல்களாக சிலரிடமிருந்து சேகரிக்க முடிகிறது. எனவே விஜயை பொறுத்தவரையிலுமே இன்றைய தினம் திட்டமிடப்பட்ட கேள்விகள் தான், எதுவும் புது கேள்விகள் அல்ல. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையிலிருந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், அதற்கு விஜயிடமிருந்து வாய்மொழியாக கிடைக்க வேண்டிய பதில்கள் உள்ளிட்டவற்றை மட்டுமே இன்றைய விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் பெற இருக்கிறார்கள். எனவே இன்றைய விசாரணை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற்று முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சந்தேகங்கள் நீள்கிறது என்றால் விசாரணையும் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் டெல்லியில செய்து வைத்து விட்டார்கள். விஜய் தங்குவதற்கான ஏற்பாடுகள், விஜய் ஒருவேளை இங்கே இருந்தால் அதற்கான என்னென்ன தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், ஒருவேளை விசாரணை நிறைவடைந்து விட்டது, மீண்டும் நாங்கள் விசாரணைக்கு தேவைப்பட்டால் அழைக்கிறோம் என்று சிபிஐ அதிகாரிகள் சொல்லிவிட்டால் அவர் மீண்டும் டெல்லியிலிருந்து சென்னை புறப்படுவதற்கான தனி விமானமும் டெல்லியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விஜயை பொறுத்தவரையிலுமே இன்றைய தினம் விசாரணை நிறைவடைந்தாலும் சரி அல்லது நீடித்தாலும் சரி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான ஒரு தயாரான சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாகிகளிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், தற்போது விஜயின் பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதுகுறித்து விஜயிடம் தற்போது கேள்விகள் கேட்கப்படுமா? அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும்? யோகேஸ்வரன், நம்ம முன்பே சொல்லி இருந்தோம், நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் 2 நாட்களாக கரூர்ல பொதுப்பணித்துறை கெஸ்ட் ஹவுஸ்ல விஜயனுடைய பிரச்சார வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த சோதனைகளை எல்லாம் நடத்தி இருந்தார்கள். குறிப்பாக சிபிஐ விசாரணை என்பது சிபிஐ விசாரணை அறிக்கையில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக முக்கியமானது. அதற்காகத்தான் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது ஒரு பேருந்தினுடைய அளவு, நீளம் உள்ளிட்டவற்றையும் கூட துல்லியமாக அலைந்து அந்த விசாரணை அறிக்கையில் எழுதிக் கொள்வார்கள். அதற்கான காரணம், ஒவ்வொரு நபரும் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் சரியாக இருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு நபர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாக்குமூலங்கள் மாறுபட்ட வகையிலும் அல்லது வேறு தகவல்களாக வெவ்வேறு தகவல்களாக வழங்குகிறார்கள் என்பதை எல்லாம் ஆராய்ந்து சிபிஐ ஒரு முடிவுக்கு வருவார்கள் இந்த விசாரணையின்படி. எனவே இன்றைய தினம் விஜயிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையின் போது ஏற்கனவே சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், குறிப்பாக இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதான கேள்வி, விஜய் கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கு மேலாக தாமதமாக கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தார். ஆனால் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் வழங்கப்பட்டிருந்த அனுமதியில குறிப்பிட்ட பிற்பகல் நேரத்துல விஜய் வருவார் என்று வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கால தாமதமாக வருவதற்கான காரணங்கள் என்ன, எதனால் நீங்கள் கால தாமதமாக வந்தீர்கள், இந்த கால தாமதத்திற்கான காரணம் உங்களிடம் இருந்து அதிகாரிகளுக்கோ அல்லது பிறருக்கோ தெரிவிக்கப்பட்டதா, உங்களுக்கு எத்தகைய தகவல்கள் எல்லாம் இந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக விஜய் இதற்கு முழு பொறுப்பல்ல. காரணம், கூட்டத்தை கட்டுப்படுத்துவது அவருடைய பொறுப்பல்ல, அங்கு கூட்டத்தை கூட்டுவது அவருடைய பொறுப்பல்ல. மாறாக இந்த கூட்டம் நடைபெற வேண்டும், தேர்தல் பரப்புரை நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவுகளை மட்டுமே அவருடைய நிர்வாகிகளுக்கு வழங்கியிருப்பார். ஆகவே நிர்வாகிகளிடம் இருந்துதான் எந்த ஒரு தகவல்களும் விஜய்க்கு பரிமாறப்பட்டிருக்கும். அப்படி நிர்வாகிகளிடம் இருந்து விஜய்க்கு பரிமாறப்பட்ட தகவல்கள் என்ன, அந்த தகவல்கள் உங்களுக்கு எப்போது கிடைக்கப்பட்டது, இதற்கு முன்பு விசாரணை நடத்தியவர்களிடம் தோராய நேரங்களை எல்லாம் கேட்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு, விஜய் வருவதற்கு எவ்வளவு மணி நேரங்களுக்கு முன்பாக கரூர்ல கூட்டம் அதிகரித்து விட்டது என்பது விஜய் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்றத இதற்கு முந்தைய விசாரணைகளும் நிர்வாகிகளிடம் கேட்டிருப்பார்கள். அந்த நேரத்தையும் இன்று விஜயிடம் கேட்பார்கள். நேரத்தை குறிப்பிடாமல் உங்களுக்கு எத்தனை மணிக்கு அந்த தகவல்கள் வழங்கப்பட்டது அப்படின்ற கேள்விகளை கேட்பார்கள். விஜய் கொடுக்கக்கூடிய அந்த பதில்களும் நிர்வாகிகள் வழங்கியிருக்கக்கூடிய பதில்களும் ஒரே மாதிரி இருக்கா, முன்ன பின்ன ஒரு சிறிய அளவு இருக்கலாம், ஆனால் ஒரே நேரத்தில் இருக்கிறதா, 2 மணி நேரங்கள் 1 மணி நேரங்கள் வித்தியாசம் ஏற்படுகிறதா, அப்படி என்றால் யார் சொன்ன தகவல்கள் உண்மையாக இருக்க போகிறது அப்படின்றத இன்னும் ஆராய தொடங்குவார்கள் சிபிஐ. எனவே இப்படியான விசாரணைகளை நடத்துவதற்கு எல்லாம் விஜயிடம் ஒரு முக்கியஸ்தர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு முன்பாக சிபிஐக்கு பல ஆவணங்களும் பல கருத்துக்களும் பல தகவல்களும் தேவைப்படும். அதற்காகவே கடந்த ஆண்டு டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களோடு ஒத்துப்போகிறதா? ஏனென்றால் கூட்டம் காலதாமதமாக தொடங்குகிறது. கூட்டம் காலதாமதமாக தொடங்கும் போது காவல்துறை தரப்பிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய நேரம் இதுதான், ஆனால் நேரத்தை தாண்டி இவ்வளவு நேரங்கள் காலதாமதமாகி விட்டது என்பது குறித்தெல்லாம் அன்றைய தினமே கேட்டிருப்பார்கள். அது தொடர்பாக எல்லாம் காவல்துறை கேட்டதா? அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் அளிக்கப்பட்டது? அந்த பதிலை அளித்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகி யார் என்பது குறித்தெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்கள், அந்த தகவல்களுக்கு
இருக்கு. இது உண்மைதானா என்பதை சரிபார்க்கக்கூடிய பணிகள்ல கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள், இந்த 2 தகவல்களையுமே பெற்று இதிலிருந்து சிபிஐக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், அதே நேரத்தில் வேலுச்சாமிபுரத்திற்கு சிபிஐ நேரடியாக சென்று அங்கு நடைபெற்ற விசாரணை, நேரில் கள ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ. ஒரு விஷயத்தை நேரில் பார்க்கும்போது பல்வேறு கோணங்கள் அந்த இடத்தை பகுப்பாய்வு செய்திருப்பார்கள். அந்த பகுப்பாய்வு அடிப்படையில சிபிஐக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள், இப்படியான பல்வேறு கேள்விகளையுமே இன்றைய தினம் விஜயிடம் கேட்கப் போகிறார்கள். இந்த கேள்விகள் அடிப்படையில் எல்லாம் முன்வைத்து இன்னும் அடுத்தடுத்த விசாரணைகள் நீளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த விசாரணை என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகள், அதாவது செப்டம்பர் 27 அன்று அந்த பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வாங்கிய நிர்வாகிகள் மற்றும் அதற்கு அனுமதி அளித்த அரசு அதிகாரிகள், குறிப்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வேலுச்சாமிபுரத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோரிடம் இந்த விசாரணை நீளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய விசாரணை இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு எத்தகைய கோணத்துல நடைபெற்று வருகிறது என்றதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். விசாரணை நீளப் போகிறதா அல்லது இன்றோடு முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றதுல இன்னும் சில மணி நேரங்கள்ல நமக்கு உள்ளிருந்து சில தகவலாக நமக்கு கிடைக்கப்படும். சில நபர்களிடம் நாம் விசாரித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த தகவல்கள் கிடைத்ததற்கு பிறகும் நாம் இது போன்ற செய்திகளை வெளியிடலாம். திரணி யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.